மாடு கொடுக்கக்கூடிய இந்த சாணத்தில் வந்து பயோகேஸுக்கும் யூரினை வந்து பஞ்சகாவியம் தயாரிக்கிறோம். மீதமுள்ளதை வந்து மீண்டும் பயோகேஸுக்கு கொடுத்துறோம். இந்த பயோகேஸ் பிளான்ட்டில் கொடுக்கறதுனால அதுலேருந்து வரக்கூடிய கேஸை வந்து குழு மூலியமாக உணவு தயாரித்து அது நாங்கள் விற்பனைக்கு கொடுக்குறோம். ரெண்டாவது அதில் வரக்கூடிய ஸ்லரி அதையை வைத்து மண்புழு உரம் தயாரிக்கிறோம். மண்புழு வங்கியாகவும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ரெண்டிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து எங்களுடைய ஊராட்சி ஊழியர்களுக்கு இந்த எஸ்எல்ஆர்எம் திட்டத்தில் வரக்கூடிய வேலையாட்களுக்கு சம்பளமாக கொடுக்குறோம். இதில் ஒரு 50% வருமானம் எங்களுக்கு இதில் கிடைச்சிருது. மீதமுள்ளதை வந்து இந்த செக்ரிகேஷன் பிளான்ட் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் வைத்து உங்களுக்கு கொடுக்க திட்டமிட்டுள்ளோம். ஸோ ஊராட்சியிலிருந்து எந்தவித ஒரு செலவினம் இல்லாமலும் அரசாங்கத்திடமிருந்து எந்தவித ஒரு செலவினம் இல்லாமலும் ஊராட்சியில் கிடைக்கக்கூடிய குப்பைகளை வைத்தே அவங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்குறோம். குப்பைகளும் தூய்மையாக வைத்துக் கொள்கிறோம். சுகாதாரமான ஒரு முதல் நோக்கு திட்டமாக இது உள்ளது.